Started. அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லேர்ன் ஃப்ரம் சாங்ஸ். நாம் கேட்ட பாடல்கள், நமக்கு பிடித்த பாடல்கள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒவ்வொரு நாளும் வழங்கி வருகின்றன. அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமிநாதன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. குமரேசன் சார் அதிகாலை பொழுதில் ஷேரிங். லட்சுமிநாதன் சார், நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலரி தளத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். லேர்ன் ஃப்ரம் சாங் இன்றைய பயிற்சி தளத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆளுமையை பற்றிய ஒரு அறிமுகம். இவர் நமக்கு புதியவர் அல்ல, தொடர்ந்து நம்மளுடைய களத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆர்பாக்கம் என்ற ஊரை சேர்ந்தவர். பக்தவச்சலம் பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பயின்றுள்ள இவர் தொடர்ந்து இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் மற்றும் ஸ்பீக் போன்ற முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் 1993 இணைந்த இவர் 1994 AMIETE நிறுவனத்தில் இணைந்து, அதாவது அசோசியேட் மெம்பர்ஷிப் இன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் நிறுவனத்தில் இணைந்து பிஇக்கு இணையான பட்டப்படிப்பை பயிற்சி பெற்று பட்டம் பெற்றுள்ளார். தற்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சென்னை விமான நிலையத்தில் சீனியர் சிக்னல் டெலிகம்யூனிகேஷன் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இவர்தான் வேலு அருணகிரி என்கிற ரிச் வே அருணகிரி. இவரை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்கின்றேன். இன்றைய பயிற்சியை அவர் வழங்குவார். வாருங்கள் ரிச் வி அருணகிரி சார், உங்கள் பயிற்சியை தருக. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி லட்சுமி நாராயணன் சார், சிறப்பான அறிமுகம். சார் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஹலோ. இல்ல சார், தெரியல. அது ஸ்கிரீன் தெரியுது, எதுவும் ஓபன் ஆகல. ஷேரிங் டிசேபிள்டு வருது சார். நீங்க பிரசன்ட் பண்ணிடுங்க, முயற்சி பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆயிட்டு. ஓகே ஓகே. அனைவருக்கும் நட்புலரி வணக்கம். சிறப்பான அறிமுகம் கொடுத்த லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும், இந்த தளத்தின் பவுண்டர் திரு குமரேசன் அவர்களுக்கும், இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சுமதி மேடம் மற்றும் அனைவருக்கும், இதில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் நட்புலரி வணக்கங்கள். மாதம் ஒரு தலைப்பு. இந்த மாதம் தலைப்பு லிசனிங் டு சாங்ஸ். ஸோ எனக்கு பிடித்த பாடல்கள் அல்லது நான் லிசன் பண்ற சாங்ஸ்ல இருந்து என்னுடைய கண்ணோட்டம். ஒரு டிஸ்கிளைமரை மட்டும் இங்க முதல்ல நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ நான் எந்த ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்கோ பர்டிகுலர் மதத்துக்கோ பர்டிகுலர் கடவுளுக்கோ எதிரான கருத்தை சொல்ல வரல. நான் என்னோட கருத்தை சொல்லும் போது சில மதங்களினோட பெயரையும் சில சமயங்களினோட பெயரையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது யாராவது புண்படுத்தினா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மியூசிக் ஃபர்ஸ்ட். மியூசிக் அப்படின்னா என்ன தோணும் சார்? லட்சுமி நாராயணன் சார், யாராவது ஆன்சர் பண்ணுங்க. இசை கற்கால மனிதனை தற்கால மனிதனாக மாற்றி அமைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இசைன்றதுதான். இல்ல, இயற்கையின் குரல் சார். இயற்கையின் குரல். இயற்கையின் குரல். சரி. இந்த உலகம், இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா அதிர்வுகளால் ஆனது, அணுக்களால் ஆனது. அடிப்படையில அணுக்கள் ஸ்டேபிளா இருக்காது, அணுக்கள் மூவிங்ல தான் இருக்கும். சோ அணு மூவ்மெண்ட்னால வைப்ரேஷன், ஹார்மோனிக்ஸ், அதிர்வுகள் ஏற்படும். அந்த அதிர்வுகளை ஃப்ரீக்வன்சின்னு நம்ம மெஷர் பண்ணலாம், ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் அதனோட யூனிட். ஸோ சவுண்ட் டெசிபல், அதனோட யூனிட் டெசிபல். ஸோ மனிதனுடைய காதுகள் அதிகபட்சமா 70 டெசிபலை தாங்கக்கூடியது. 120 டெசிபலை தாண்டும் போது காதுகள் கேட்கும் திறனை இழந்துவிடும்.
ஸோ ஆர்கனைஸ்டு சவுண்டு தான் வந்து மியூசிக் அப்படின்னு சொல்றோம். எம் ஃபார் மைண்டு, அந்த மியூசிக்ல MUSIC, எம் ஃபார் மைண்டு, யூ ஃபார் அன்இன்டரப்டட், தடை இல்லாம, சவுண்ட் வந்து சோல்ஃபுல், ஆத்மாத்மான, இன்ட்ரிங்யூ, சுவாரஸ்யமான, ஐ ஃபார் இன்ட்ரிங்யூ, சி ஃபார் கேரவல். ஸோ இதுதான் வந்து மியூசிக்கோட அப்ரிவேஷன் சார். ஸோ அடுத்து வந்து சில ப்ரிப்பரேட்டரி கொஸ்டின்ஸ். ஏன்னா இப்ப வந்து இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தோட வயசு என்ன இருக்கும்? அடுத்த கேள்வி வந்து நம்ம வாழ்ற சோலார் குடும்பத்தோட வயசு என்ன? அதாவது சூரியன் தான் வந்து முதன்மையானது, மிக பழமையானது, லேட்டஸ்டும் அதுதான். இப்ப இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே முதல் இது பாத்தீங்கன்னா சூரியன் தான். ஆனா ஓல்டஸ்ட் நம்ம வாழ்ற இந்த சூரிய குடும்பத்துல சூரியன் தான். ஸோ பிரபஞ்சத்தோட வயசு வந்து அப்ராக்சிமேட்டா 1400 கோடி வருடங்கள் ஆகுது. 1380 கோடி வருடங்கள் ஆகுது. சூரியனுக்கு வந்து 1000 கோடி வருடங்கள் ஆகுது. அக்கார்டிங் டு சந்திரமோகன் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. ஸோ அவரோட சூத்திர பிரகாரம் 500 கோடி வருடங்கள் வந்து இந்த சூரியனுக்கு ஆயுள் முடிந்து போவார். ஸோ இன்னும் 500 கோடி ஆண்டுகள் தான் இருக்கு. ஸோ நாம வாழ்ற இந்த பூமியோட வயசு பாத்தீங்கன்னா 460 கோடி ஆண்டுகள் ஆகுது. ஸோ இப்ப நமக்கு அவைலபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இதுல தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து கிமு சொல்லலாம். அதனோட காலத்துக்கு நான் போக விரும்பல. ஏன்னா அறிஞர்களோட கருத்து வந்து யாருமே நிலையா சொல்ல முடியல. கிமு 5ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மதம் அப்படின்ற சொல்லோட பொருள் பாத்தீங்கன்னா, மதம்ன்றது வந்து ஊர்ல வந்து வயசு பொண்ணோ பிள்ளையோ வந்து பெரியவங்க பெத்தவங்களோட பேச்சோ இல்லைன்னா அவங்களோட மூதாதையர் பேச்சை கேட்கலன்னா மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். யானைக்கு மதம் பிடிச்சுன்னா மதம் சொல்லுவோம். ஸோ அப்ப வந்து மதம்ன்றது வந்து ஒரு சரியான சொல் இல்ல. அதனாலதான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி அன்னி பெசண்டோட வளர்ப்பு மகன் சொல்லுவாரு, அரேஞ்ச்டு ரிலிஜன் இஸ் எ இர்ரிலிஜியன். ஸோ அப்ப வந்து 1400 கோடி ஆண்டுகள் இந்த பிரபஞ்சம். நம்ம வாழ்ற பூமி மாதிரி கோடிக்கணக்கான பூமிகள், கோள்கள் வந்து இந்த அண்டத்துல இருக்கு. ஸோ சூரியன் ஒரு நட்சத்திரம். அது மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இந்த பூமியில இருக்கு. ஸோ அதெல்லாம் இது பண்ணிட்டு அவைலபிள் ரெக்கார்ட்ஸ் நமக்கு இப்ப என்ன அவைலபிளா இருக்கோ, ஒரு எந்த மதத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லல. எல்லாமே வந்து ஒரு 10,000 வருடங்கள் பின்னாடி போனோம்னா எந்த மதத்துக்கும் வந்து பூர்வீகம் இல்லை. ஸோ அண்மையில கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, லாஸ்ட் வீக்ல வந்து செய்தித்தாள்கள்ல வந்தது, ஒரு கோடாரி கிடைச்சது, ஆக்ஸ். அந்த ஆக்ஸோட கார்பன் டேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஆக்ஸை வந்து அனிமலா பயன்படுத்த முடியும், மனிதர்கள் தான் பயன்படுத்த முடியும். ஆனா மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆக்ஸோட வயசு வந்து 2 லட்சம் கோடி. சோ அப்போ மனிதன் வந்து 2 லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்கான். 2 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கான். கோடி இல்ல, 2 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கான். ஆனா நாம என்ன பண்றோம், அவைலபிள் ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு 2000 வருஷம், 1500 வருஷம், 4000 வருஷம், 3000 வருஷம் இதுதான் நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மதம் பிடிச்சு போயிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல நம்ம இப்ப தமிழ்நாட்டுல விளிம்பு நிலை. ஏன்னா உலகத்துல உள்ள நாடுகளுக்கும் இந்திய நாட்டுக்கும் வந்து ஒரு பெரும் வித்தியாசம் இருக்கு. ஸோ உலக நாடுகள்ல வந்து கடவுள் தான் மனிதரை படைத்தான்னு நம்புறாங்க. ஸோ இல்ல கடவுள் படைக்கல அப்படின்னு ஏத்திச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க மட்டும்தான் கடவுள் வந்து மனிதனை வந்து நெத்தியில இருந்தும், தோல்ல இருந்தும், தொடையில இருந்தும், பாதத்துல இருந்தும் படைச்சாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம மியூசிக் வந்துருவோம். ஃபாதர் ஆஃப் மியூசிக் மாடர்ன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா ஜான் செபஸ்டியன். அவர் இப்ப இருக்கிற ஜெர்மன்ல ஐஸ்மன் அப்படின்ற இடத்துல பிறந்தாரு 1685ல. காட் ஆஃப் மியூசிக், கடவுள் யாரு, மியூசிக்கோட கடவுள் அப்படின்னு. ஏன்னா கடவுள்ன்ற கான்செப்ட் ஆல்ரெடி பெரும்பாலான மக்கள், 800 கோடி மக்கள்ல 100 கோடி மக்கள் தான் ஏத்திஸ்டா இருக்காங்க. மத்தவங்கள சிலர் மதங்களை அல்லது சமயங்களை பயன்படுத்துறவங்களா தான் இருக்காங்க. அப்போலோ ஆர் அப்போலன்றது தான் வந்து கடவுள் இது பண்றாங்க. ஒலிம்பியன் நடக்கும்போது ஒலிம்பிக்ல டெய்டி கூட அதுக்கான சிலைகளை வைக்கிறாங்க. ஸோ கிரேக்க நாகரிகத்திலையும் ரோமன் நாகரிகத்திலையும் மதத்திலையும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, அப்போலோ அப்படின்றது கடவுளோட அப்படின்னு சொல்லிட்டு. மியூசிக் இஸ் அ ரூட் ஆஃப் த, நம்ம வந்து இந்த மியூசிக் வந்து எங்கிருந்து ரூட், தமிழ் பாரம்பரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூல் தான். நம்ம கிட்ட அவைலபிள் ஓல்டஸ்ட் டெக்ஸ்டும் அதுதான். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த மியூசிக்கை பத்தி இருக்கு. இலக்கண நூல்ல இசையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி 2ஆம் நூற்றாண்டுல இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்துல மாதவியோட அரங்கேற்றம். ஸோ அந்த அரங்கேற்றம்லாம் நாம இன்னைக்குதான் கேள்விப்படுறோம். இப்போ அரங்கேற்றம் போது அங்க வந்து இசை இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. மனிதன் வந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை வந்து இசை வந்து அவனோட ஒன்றரை கரைந்திருக்கு. ஸோ குழந்தைக்கு வந்து தாலாட்டு பாட்டுல இருந்து, பெண் பிள்ளையா இருந்தா சார் பெண் பிள்ளையா இருந்தா பூப்பு எழுதினா, ஸோ அந்த நிகழ்வை கொண்டாடுற விஷயங்களா இருக்கட்டும். ஸோ மனிதர்களுக்கு வந்து 4 வகை நிலங்கள், அதாவது 5 நிலங்கள். அது பாலை வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கல தொல்காப்பியத்துல. காரணம் வந்து எந்த நிலம் வேணாலும் பாலை ஆகும். ஸோ அப்ப மருத நிலத்துல வயலும் வாழும் மாதிரி, ஸோ அவங்க வந்து அறுவடையெல்லாம் முடிந்த பின்பு அதை கொண்டாடும் விதத்தில் இசையை வந்து கொண்டாடுறாங்க. அந்த விதத்துல
இசை டைப்ஸ் ஆஃப் மியூசிக்ல வந்து ஹிஸ்டரிக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் பைபிள் காலத்துல ஸோ மீடியவல் ஏர்லி பார்பிக் மியூசிக் கிளாசிக்கல் மியூசிக் லேட்டஸ்டா ஸோ அதுக்கப்புறம் ரொமான்ஸ் அப்புறம் 20-21ஆம் நூற்றாண்டுகள்ல மிசை எப்படி பண்றாங்க. அடிப்படையில ஒரு பாட்டுன்றது வந்து காம்போசிஷன் ஆஃப் மியூசிக் ஒரு ஆர்டர்ல கொண்டு வரப்பட்டது. இதை வந்து ஒரு மருத்துவத்துக்கும் பயன்படுத்துறாங்க. அந்த இசையை மருத்துவத்துக்கு என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சைக்கோ அனாலிசிஸ் தெரபிஸ்டுக்கு பயன்படுத்துறாங்க. சைக்கோ அனாலிசிஸ் தெரபிஸ்ட் என்ன இது பண்றாங்கன்னா, ஸோ அவங்கள வந்து ஒரு மனிதரை வந்து ரீட் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுக்கு மியூசிக்கை வந்து பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பிஹேவியரல் தெரப்பிக்கும் இந்த மியூசிக்கை பயன்படுத்துறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு கோலை வந்து ரீச் பண்ணாம ஏன் டைவர்ட் ஆகுறாரு அனலைஸ் பண்றதுக்கும் மியூசிக்கை பயன்படுத்துறாங்க. காக்னேட்டிவ் தெரப்பிக்கு அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்கு அவர் என்ன டிசைட் பண்றாரோ அதை வந்து ரீச் பண்றதுக்கு ஸோ இந்த மியூசிக்கை வந்து பயன்படுத்துறாங்க. அப்புறம் யூனிஸ்டிக் தெரப்பியாவும் பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஹோலிஸ்டிக் இன்டகிரேட்டிவ் ஒரு ஹோலிஸ்டிக் தெரப்பியாவும் பயன்படுத்துறாங்க. ஸோ மியூசிக்ன்றது அடிப்படையில அரேஞ்சிங் த சவுண்டு இன் ஆர்டர். ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றது, ரொம்ப மெலோடியா கொண்டு வர்றது, ஹார்மோனியை உருவாக்குறது, ஒரு ரிதமிக்கா இருக்கிறது. ஸோ இப்படி வந்து மியூசிக்கை பல விதங்கள்ல கொண்டு போறாங்க. ஸோ மியூசிக் வந்து ஹெல்த்ல பாத்தீங்கன்னா இந்த சலைவா அப்புறம் காரிஸ்டல் ஸோ அப்படின்ற இதுவும் உடல்ல செக்ஸ் ஹார்மோன்கள் வந்து குறைபாடுக்கும் ஃபேர்ம் செல்லோட கவுண்ட் கூட மியூசிக்கை வந்து பல நாடுகளில் பயன்படுத்துறாங்க. பின்னாடி வர ஸ்லைட்ல நான் வந்து அதை பத்தி கொடுக்குறேன் சார். ஸ்லைட் ஷேரிங் மட்டும் நீங்க கொஞ்சம் எனேபிள் பண்ணுங்க சார். கொடுத்தா டிசேபிள்னு வருது. போஸ்ட் டிசேபிள் யுவர் ஸ்லைட் இல்ல ஷேரிங் சார் வெயிட் a minute சார். நீங்க வந்து அது பிபிடி உங்களுக்கு ஒர்க் பண்ணல, ஓகேங்களா? அது வந்து பிரச்சனை. அது ஹோஸ்ட் நீங்க தான், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயமும் நீங்க தான். அதனால வேற யாரும் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. உங்களால அதை பிபிடி பண்ண முடியல அப்படின்னா டைரக்டா லெக்சர் மெத்தட்ல போயிடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த உடல் ஆரோக்கியமா இல்லைன்னா வந்து ரீப்ரொடக்ஷன் அடுத்த தலைமுறை உற்பத்தி ஆகும்போது மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஹார்மோனல் இஷ்யூஸ்க்கும் வந்து இந்த மியூசிக்கை வந்து ஒரு தீர்வா வந்து நாம சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சலைவா, காரிஸ்டல், தென் வந்து டெஸ்டோர் ஜோன் அப்படின்ற அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து சுரப்பிக்கு வந்து இந்த மியூசிக்கை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ மியூசிக் வந்து நிறைய வியாதிகளுக்கும் நம்ம பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வராங்க. மென்டல் ப்ராப்ளத்துக்கு, எமோஷனல் இதுக்கு, உணர்ச்சி பிழம்புக்கு, பிசிக்கலா நல்லா இருக்கிறதுக்கு மியூசிக் வந்து பயன்படுத்துறாங்க. சோசியலா வந்து மற்றவங்களோட கனெக்ட் பண்றதுக்கும் மியூசிக் வந்து பயன்படுத்துறாங்க. ரொம்ப அறிவுத்திறனை வளர்க்கறதுக்கு காக்னிட்டிவ் திங்கிங், அதாவது அறிவுபூர்வமான திங்கிங்கும் மியூசிக்கை பயன்படுத்துறாங்க. டிமினிஷியான்ற ஒரு ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஞாபக மறதி. என்ன படிச்சிருப்பாங்க, யார் இவங்க கண்ட்ரோல் உங்க கையில இருக்கு. ஒய்டிஜேன்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு, அதை மியூட் போடுங்க, போட்டுட்டு பண்ணுங்க. நீங்க மியூட் ஆல். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒய்டிஜேன்னு போட்டிருக்கேன், அதை மட்டும் பண்ணுங்க. அவரை மட்டும் மியூட் பண்ணிடுங்க. ஏன்னா அவர் ஒண்டி தான் ஓப்பன் செட்டிங் வச்சுட்டு டிஸ்டர்பன்ஸ் மியூட்னு இருக்கும் பாருங்க, அதை கொடுத்துருங்க. ஸோ இந்த டிம்னிஷியான்றது வந்து ஞாபக மறதி. அந்த ஞாபக மறதியை வந்து மியூசிக் மூலியமா இது பண்ண முடியும். ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரிஸ், அதாவது வெளியில இருந்து மண்டையில அடிபடும் போது அதனால ஏற்படுற ஞாபக பிரைவு, இதெல்லாம் வந்து மியூசிக்கை வச்சு இது பண்ண முடியும். ஸ்ட்ரோக்கு, பார்க்கின்சன் வந்து நரம்பு மண்டலங்கள் வந்து செயலிழந்து அவரால் தனியா நடக்க முடியாது, திடீர்னு விழுந்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இதுக்கும் வந்து இந்த மியூசிக்கை பயன்படுத்தி தீர்வு காண முடியுது. அப்புறம் வந்து கேன்சர், புத்துநோய் போன்ற ஆட்டிசம் டிசார்டர். இப்போ ஆட்டிசம் டிசார்டர் குழந்தைங்களை பார்த்துருப்பீங்க, அப்நார்மல் பிஹேவியர் இருக்கும். இப்போ சிலர் வந்து மூட் டிசார்டர்ஸ், திடீர்னு கோவப்படுவாங்க சின்ன விஷயத்துக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் அப்புறம் கடந்த கால நிகழ்வுகளை நினைச்சு ரொம்ப ஒரியா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆன்சைட்டி டிசார்டர்ஸ். அப்புறம் வந்து பிள்ளைங்க படிக்கும்போது வந்து சரியா புரியாது, அவங்களுக்கு நிறைய முறை சொல்லி தர வேண்டியிருக்கும், லேர்னிங் டிசபிலிட்டிஸ். அப்புறம் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸ். ஸோ அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, ஆனால் பிரெயின் டெவலப்மெண்ட் அவ்வளோ இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து இந்த மியூசிக்கை வந்து இது பண்ணுவாங்க. பெயின், அக்யூட் பெயின், அதாவது கடுமையான வலிகள் அல்லது நாள்பட்ட வலிகள், குரோனிக் பெயின். ஸோ இதுக்கும் வந்து மியூசிக் வந்து
பயன்படுத்துறாங்க. சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர்ஸ்க்கும் வந்து மியூசிக்கை பயன்படுத்துறாங்க. ஸோ ஆக மொத்தத்துல மியூசிக் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில என்டர்டைன் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது, நோயை தீர்த்துக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது, அவனை படுத்துறதுக்கும் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஆனா நம்ம நாட்டுல இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் கிட்ட இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்றதுதான் என்னோட மியூசிக் லிசனிங்ல நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பாட்டு. ஸோ இது ஷேராவில் நான் கூடவே இங்க ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பாட்டை வந்து நான் இது பண்றேன். ஸோ அருணகிரி சார், அந்த ஒய்டிஜேன்ற ஒரு இது பார்ட்டிசிபேட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, மியூட்ல போடுங்க அவரை. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் என்றும் சிவப்பு. ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவர் ஆவார், ஒரு வழி நடந்தார் உயர்ந்தவர் ஆவார், பல வழி கடந்தார் தாழ்ந்தவர் ஆவார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை அந்த பாடல்ல வந்து எம்ஜிஆர் வந்து உயர்வு தாழ்வு பத்தி பாடுவாரு. சோ அப்ப வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வந்து வெளியில நம்ம நிறத்தை வச்சு பாக்குறோமே தவிர, ஆனா வந்து உதிரம் வந்து எப்பவுமே வந்து சிகப்பு அப்படின்றதுதான் அதுல வந்து சொல்ல வராரு. சோ அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இவர்களோட வாழ்வியலை விளக்கக்கூடிய ஒரு பாடல். இது நாடோடி மன்னன்ல இருந்து வருது. நாடோடி மன்னன்ல எம்ஜிஆரோட படம் டைட்டில் சாங்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களோட வாழ்க்கைய விளக்குற மாதிரி. செந்தமிழே வணக்கம், ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும். செந்தமிழே வணக்கம், ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும். செந்தமிழே வணக்கம். ஐந்து இலக்கணங்கள் ஆய்ந்தே, ஐந்து இலக்கணங்கள் ஆய்ந்தே, சவுண்ட கம்மி பண்ணுங்க சார், ரொம்ப அதிகமா இருக்கு. தந்ததாலும் அரங்கினுக்கே முதல் தந்ததாலும். செந்தமிழே வணக்கம். மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் வாழ்ந்ததனாலே, மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் வாழ்ந்ததனாலே, பெற்ற அன்னை தந்தை அன்றி, பெற்ற அன்னை தந்தை அன்றி மேலாய் பிரிதொரு தெய்வம் இளையதாலே. செந்தமிழே வணக்கம்.
நெஞ்சிலும் வாழ்விலும் போதாகி நின்றாய் செந்தமிழே வணக்கம். சார் இன்னும் 10 நிமிஷம் மீட்டிங் முடிஞ்சிடும். உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு. பார்ப்பவன் குருடனடி படிப்பவன் மூடனடி உள்ளதை சொல்பவனே உலகத்தில் பித்தனடி நீரோ கொதிக்குதடி நெருப்போ குளிருதடி வெண்மையை கருமை என்று கண்ணாடி காட்டுதடி இறைவன் இருக்கின்றானா? சார் இன்னும் 5 மினிட்ஸ்ல மீட்டிங் எண்ட் ஆகும். நான் லட்சுமி நாராயண் சார் ஃபாரம் ஹேண்டட் ஓவர் பேக் ஏதாவது ஃபீட்பேக் தரணும்னா தந்துருங்க சார். 5 மினிட்ஸ் தான் இருக்கு. மேடம் நன்றி அருணகிரி சார். சார் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டாப். ஸ்டாப் ஆகல சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகல. ஒரு